حي على الفلاح. அந்த ரப், அவனுடைய நேசம், அவனுடைய முஹப்பத், அதோடு இந்த கல்பு திளைக்க வேண்டும். யாருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய நேசம் குடிகொள்ளுமோ அவர்தான் தன்னுடைய நஃப்ஸை பரிசுத்தப்படுத்த முடியும். நஃப்ஸை அல்லாஹ்வுடைய முஹப்பத் இல்லாமல் பரிசுத்தப்படுத்த முடியாது. என் ரப்பு என்னை நேசிக்கிறான், யாருக்காவது தெரியுமா? நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன் எல்லோரும் சொல்லுவோம். நம்ம எல்லாருமே சொல்லுவோமா இல்லையா? நான் அல்ல, என் ரப்பை நேசிக்கிறேன், என் அல்லாஹ்வை நேசிக்கிறேன். ஆனா என் ரப்பு என்ன நேசிக்கிறானா தெரியுமா நமக்கு? என் ரப்பு என் மேல இந்த நிலையில் நான் பொருந்தி கொண்டுதான் இருக்கானா? என் மனைவிக்கு தெரியும் நான் யாருன்னு சொல்லி, என் பிள்ளைகளுக்கு தெரியும் நான் யாருன்னு சொல்லி. அல்லது என் மனைவிக்கு நான் மிக முஹப்பத்துள்ள ஒரு மனிதன், என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு முஹப்பத்துள்ள ஒரு மனிதன், என் நண்பர்களுக்கு முஹப்பத்துள்ள ஒரு மனிதன். என் ரப்புக்கு நான் யாரு? அதை என்னைக்காவது சிந்திச்சு பார்த்திருக்குமா? அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை அடைந்து விட்டால் போதும், உலகத்தில் எல்லாம் வெற்றிதான், மறுமையிலும் எல்லாம் வெற்றிதான். யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ அவர்களை அல்லாஹ் நரகத்திலே வீச மாட்டான். யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ அவர்களை அல்லாஹ் நரகத்திலே வீச மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அடியானை அல்லாஹ் நேசித்து விட்டால், ஒரு அடியானை அல்லாஹ் நேசித்து விட்டால் நாதா ஜிப்ரீல், ஜிப்ரீலை அழைப்பான். யா ஜிப்ரீல், இன்னல்லாஹ யுஹிப்பு ஃபுலானன். அல்லாஹு அக்பர். ஜிப்ரீல், இந்த பெயர் கொண்ட அடியானை நான் நேசிக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் உங்களை நேசித்தால், அல்லாஹ் என்னை நேசித்தால் ஜிப்ரீலுக்கு அறிமுகப்படுத்துவான், இந்த மனிதனை நான் நேசிக்கிறேன் ஜிப்ரீல், நீங்கள் நேசியுங்கள். ஜிப்ரீல் அழைப்பார் வானத்தில் உள்ளவர்களை, யா அஹ்லஸ் ஸமா, வானத்தில் உள்ளவர்களே, இந்த அடியானை அல்லாஹ் நேசிக்கிறான், நானும் நேசிக்கிறேன், நீங்களும் நேசியுங்கள். வானத்தில் உள்ள எல்லா மலக்குகளும் அவனை நேசிப்பார்கள். அதற்கு பிறகு அந்த கட்டளை பூமியில் உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படும். பூமியில் உள்ள எல்லோரும் அந்த முஃமினை நேசிப்பார்கள். ஒரு முஃமினை முனாஃபிக்கை தவிர யாரும் வெறுக்க மாட்டான். ஒரு முஃமினை முனாஃபிக்கை தவிர யாரும் வெறுக்க மாட்டான். ஒரு முஃமினை தான் முஃமின் என்று நினைத்துக் கொண்டிருப்பவன் வெறுத்தால் அவன் முஃமின் கிடையாது. சுப்ஹானல்லாஹ். ஒரு முஃமினை தானும் முஃமின் என்று நினைத்துக் கொண்டிருப்பவன் வெறுத்தால் அவன் முஃமின் கிடையாது. ஏன்? முஃமின்களை உலகமெல்லாம் நேசிக்கும். அந்த நஃப்ஸை சுமப்பவர்களை உலகமெல்லாம் நேசிக்கும். அந்த நேசத்திற்கு மாறு செய்பவன் முனாஃபிக். அல்லாஹ் நல்ல எண்ணங்களை நமக்கு தருவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய நேசம், அவன் என் மீது வைத்திருக்கக்கூடிய நேசம், அவன் என் மீது வைத்திருக்கக்கூடிய பாசம், அதை அளக்க முடியுமா? அதை வார்த்தைகளால் சொல்ல முடியுமா? அல்லாஹ் குர்ஆனிலே யா இபாதி என்று அழைக்கிறான் முஃமின்களை. என்ன அழைக்கிறான்? யா இபாதி. யாரை மட்டும் அழைக்கவில்லை, யாரை மட்டும் அழைக்கவில்லை, நஃப்சுல் முத்மஇன்னாவை அடைந்தவர்களை மட்டும் அல்லாஹ் அழைக்கவில்லை, நஃப்சுல் லவ்வாமாவை அடைந்தவர்களை மட்டும் அழைக்கவில்லை. அந்த ரப்புடைய நேசம் பரவியது, நஃப்சுல் அம்மாராவையும் கொண்டவர்களையும் அல்லாஹ் அழைக்கிறான். யா இபாதி. சுப்ஹானல்லாஹ். قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم. தங்கள் நஃப்ஸுக்கு அநீதம் இழைத்த என் அடியார்களே. சுப்ஹானல்லாஹ். வரம்பு மீறி பாவம் செய்து நஃப்ஸுக்கு அநீதம் இழைத்த என் அடியார்களே. யா இபாதி, யா இபாதி. என்ன செய்ய வருகிறீர்கள்? என்ன சொல்ல வருகிறான் அல்லாஹ்? அநீதம் இழைத்து விட்டீர்கள், தண்டனையை கொடுப்பேன் என்று சொன்னானா? அநீதம் இழைத்து விட்டீர்கள், நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொன்னானா? என்ன சொன்னான்? லா தகுனது மிர் ரஹ்மத்தில்லாஹ். அந்த ரஹ்மானுடைய ரஹ்மத்தில் நம்பிக்கை இழந்து விடாதே. சுப்ஹானல்லாஹ். யா இபாதி லா தகுனது மிர் ரஹ்மத்தில்லாஹ். நீ எவ்வளவு பாவம் செய்தாலும் சரி, எவ்வளவு குற்றம் செய்தாலும் சரி, ஜினா செய்தாயா பரவாயில்லை, கொலை செய்தாயா பரவாயில்லை, லா தக்குனது மிர் ரஹ்மத்தில்லாஹ்,
உனக்கு தொண்டை குழியை அடைக்கும் வரை தவணை இருக்கிறது. ஏன் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டாயா? அல்லாஹ்வையே மறுத்து விட்டாயா? அல்லாஹ்வை எதிர்த்து விட்டாயா? பரவாயில்லை, மரணத்திற்கு முன்னால் திரும்ப வேண்டுமா? லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இழக்காதே. ஏன்? இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ. எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்க காத்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் பகலிலே கரத்தை விரித்து வைத்திருக்கிறான் இரவிலே பாவம் செய்தவர்களை மன்னிப்பதற்காக. அல்லாஹ் இரவிலே கரத்தை விரித்து வைத்திருக்கிறான் பகலிலே பாவம் செய்பவர்களை மன்னிப்பதற்காக. அல்லாஹ்விடத்திலே மலக்கு கேட்பார், யா அல்லாஹ், இந்த அடியான் இந்த பாவத்தை செய்கிறான், எழுதவா? இல்லை, அவகாசம் கொடு, அவன் தௌபா செய்யும் வரை. அவன் அந்த பாவம் எழுதப்படுவதற்கு முன்னால் தௌபா செய்து விட்டால் அந்த பாவம் எழுதப்படாது அல்லாஹ்விடத்திலே. அல்லாஹ்வுடைய கருணையை உணர்ந்துங்கள், உள்ளத்திற்கு உணர வையுங்கள் முஃமின்களே. அல்லாஹ் அவ்வளவு கருணை உடையவன். எதையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான் அவன் நாடினால். அவன் விரும்பினால் எதையும் மன்னிப்பான். உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு மனிதர் தான் மரணிக்கும் பொழுது தன் பிள்ளைகளை அழைத்து சொன்னார். என்ன சொன்னார்? என்னை எரித்து விடுங்கள், எரித்து பாதையை கடலிலே கரையுங்கள், பாதையை நிலத்திலே கரையுங்கள். அல்லாஹ் என்னை உயிர் கொடுத்து எழுப்பி விட்டால் என்னை அதிகமாக தண்டித்து விடுவான். இந்த ஹதீஸை பலர் சரியான முறையில் புரிந்தால் ஒரு உண்மையை புரிந்து கொள்ளலாம். எம்முடைய முன்னாள் அறிஞர்கள் அதை விளக்கி சொல்கிறார்கள். இவர் செய்தது என்ன தெரியுமா? அல் குஃபுர். என்ன குஃபுர்? அல்லாஹ் என்னை உயிர் கொடுத்து எழுப்புவான், எழுப்ப மாட்டான் என்று நினைப்பவன் யார்? யார் அவன்? காஃபிர். அல்லாஹ் எழுப்புவான் என்ற தன்மையில் இவன் ஜாஹிலாக இருந்தால், அறியாதவனாக இருந்தான், அல்லது அறிந்தும் அந்த நேரத்தில் அதை அவன் மறந்து விடுகிறான். அல் குஃப்ரு பில் ஜஹல். இவனை அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்பினான். லிம்ம ஃபஅல்த ஹாதா யா அப்தி, என் அடியானை ஏன் இப்படி செய்தாய்? ஒரே வார்த்தை தான் சொன்னார் அவர், மகாஃபத்துக யா ரப். பயம் செய்ய வச்சது சிறப்பு. பயம், நீ என்னை உயிர் கொடுத்து எழுப்பினால், என்னை தண்டித்து விட்டால் நான் செய்த பாவங்களுக்கு நிலைமை என்ன என்ற பயம். அல்லாஹ் சொன்னான், உன் எல்லா பாவத்தையும் மன்னித்து விட்டேன், சொர்க்கத்துக்கு போன்றான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தன்னை உயிர் கொடுத்து எழுப்புவான் என்பதை அவன் மறந்து ஜாஹிலாக இருந்தான், அதையும் அல்லாஹ் மன்னித்தான். உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த அல்லாஹ்வுடைய அச்சத்தை சுமந்த ஒரு பெண்மணி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு மஸ்ஜிதிலே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது அந்த பெண்மணி வருகிறார்கள். அந்த அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், யா நபி அல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன், ஃபதஹிர்னி, நீ சுத்தப்படுத்துங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்ன சாட்சி வைத்திருக்கிறாய் நீ? சாட்சி இல்லையே, சென்று விடு என்னை விட்டு. நீ அப்படியே செய்தாலும் சென்று விடு, சாட்சி இல்லை அதற்கு, உன்னை தண்டிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதரே, சாட்சி வேண்டுமா? இதோ என் வயிற்றிலே குழந்தை, இந்த குழந்தை தான் அதற்கு சாட்சி. ஃபதஹிர்னி யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வயிற்றிலே குழந்தையை சுமக்கிறாய், உனக்கு தண்டனை கொடுக்கலாம், குழந்தைக்கு முடியாது, போ. குழந்தை பெற்றெடுத்ததற்கு பிறகு வா. யாரையும் கூட அனுப்பல, போயிட்டு வாங்க, இவரை பாதுகாத்துக்குங்க, குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் கூட்டு வந்துருங்க. அந்த சஹாபிய பெண்மணி சொல்லுகிறார்கள், சென்று குழந்தை பெற்றெடுத்ததற்கு பிறகும் வந்தார்கள். ஃபதஹிர்னி யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், குழந்தைக்கு யாரம்மா பால் கொடுப்பார்கள்? பால் கொடுத்து முடித்ததற்கு பிறகு வா. பால் கொடுத்து காலம் முடிந்ததற்கு பிறகு வந்தார்கள். ஃபதஹிர்னி யா ரசூலல்லாஹ். கையிலே ஒரு உணவை வைத்திருந்தார்கள். இதோ இந்த குழந்தை உணவை சாப்பிடுகிறது, பாருங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே, பால் குடி காலம் முடிந்து விட்டது. ஃபதஹிர்னி.
அல்லாஹ்வுடைய தூதர் அந்த குழந்தையை ஒரு சஹாபி இடத்தில் ஒப்படைத்து விட்டு அந்த பெண்ணை அழைத்து தண்டனையை கொடுத்தார்கள். ஹத்து நிறைவேற்றப்பட்டது. பல ரிவாயத்துகளிலே வருகிறது. ஒரு ரிவாயத்திலே உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பெண்ணுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஜனாசா தொழுகை நடத்த வரும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், இந்த பெண் விபச்சாரம் செய்தால் அந்த விபச்சாரம் செய்ததற்கு பிறகும் துஸல்லி அலைஹா யா நபியல்லாஹ் வகத் ஸனத், இந்த பெண் விபச்சாரம் செய்ததற்கு பிறகும் இந்த பெண்ணுக்கு நீங்கள் தொழுகை நடத்துகிறீர்களா? அவள் செய்த பாவத்திற்கு தண்டனையை அனுபவிக்கிறாள், அதற்கு ஏன் நீங்கள் தொழுகை நடத்த வேண்டும்? விபச்சாரிக்கு தொழுகையா? உமரே என்ன சொல்கிறாய்? உமரே என்ன சொல்கிறாய்? இந்த பெண் செய்த பாவ மன்னிப்பை மதீனாவிலே வாழக்கூடிய 70 பேர்களுக்கு பங்கு வைத்தாலும் பத்தாது விரிந்திருக்கும் பாவ மன்னிப்பு. அல்லாஹ் அக்பர். யார் அழைத்து வந்தார்கள் அந்த பெண்ணை? யார் காட்டி கொடுத்தார்கள் அந்த பெண்ணை? யார் பாதுகாத்து வந்தார்கள்? குழந்தை பெற்றெடுத்ததற்கு பிறகு, பால் கொடுத்ததற்கு பிறகு அந்த பெண் அல்லாஹ்விடத்திலே குற்றவாளியாக மறுமையில் நின்றுவிடக் கூடாது என்று பயந்தாள். இந்த பாவத்தை சுமந்த இந்த நஃப்ஸோடு என் ரப்பை நான் சந்தித்து விடக் கூடாது என்று பயந்தாள். இந்த பாவத்தோடு என் ரப்புக்கு முன்னால் நான் நின்றுவிடக் கூடாது என்று பயந்தாள். இந்த பாவத்தை பற்றி அல்லாஹ் மறுமையிலே என்னை கேட்டுவிடக் கூடாது, அதற்காக என் உயிரை இழக்க வேண்டுமா? இழக்க தயாராகிறேன். அல்லாஹ்வுடைய தூதரே, எடுத்துக்கொள்ளுங்கள் என் உயிரை, அல்லாஹ்விடத்திலே சுத்தமானவளாக நான் நிற்க வேண்டும் என்று பயந்தான். ஃபதஹிர்னி யா ரசூலல்லாஹ், ஃபதஹிர்னி யா ரசூலல்லாஹ், என் உள்ளத்தை சுத்தப்படுத்துங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே. இந்த விபச்சாரத்தின் தண்டனை கொலை என்றால் செய்யுங்கள் என்னை. திருமணம் முடித்ததற்கு பிறகு கண்ணியத்துக்குரியவர்களே, இது அல்லாஹ்வுடைய அச்சம், இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நேசமும் இந்த முஹப்பத்தும் இந்த தக்வாவும் எம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கு உதவியாக இருக்கும், ஆறுதலாக இருக்கும். அடுத்ததாக இறுதியாக என் நஃப்ஸை பரிசுத்தப்படுத்துவதற்கு மிக முக்கியமான ஒரு அம்சம் அல்லாஹ் எமக்கு கொடுத்த நிஅமத்தை எண்ணி பார்ப்பது. நான் யார்? எங்கிருந்து வந்தேன்? எனக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை கொடுத்தவன் யார்? முஹம்மது ரசூலுடைய வழியில் என்னை வழிகாட்டியவன் யார்? கலிமாவை சுமந்த பெற்றோர்களுக்கு பிள்ளையாக என்னை கொடுத்தவன் யார்? என்னை கொடுத்ததற்கு பிறகு என்னை லா இலாஹ இல்லல்லாஹோடு வளர்த்தவன் யார்? என்னை தொழுகையாளியாக மாற்றியவன் யார்? என்னை இல்முடைய சபையில் கலந்து கொள்ள வைத்தவன் யார்? எமக்கு இல்மை கற்றுக் கொடுப்பதற்கு ஒருவரை நியமித்தவன் யார்? அல்லாஹுவை பற்றி பேசுவதற்கு எமக்கு நாவுக்கு சக்தி கொடுத்தவன் யார்? யார் அவன்? அவனை புரிந்து கொண்டால், அவன் கொடுத்த நிஅமத்தை புரிந்து கொண்டால் எம் உள்ளம் பாவங்களை விட்டு தூரமாகும், அவனின் பக்கம் நெருக்கமாகும். மேலே குர்ஆனிலே மிக முக்கியமான சூராவில் ஒன்று சூரத்துத் துஹா. சூரத்துத் துஹா, சூரத்துத் துஹாவை நீங்கள் தனிமையில் படித்து பார்த்தால் போதும், உங்களுடைய உள்ளம் அல்லாஹ்வின் முஹப்பத்தால் நிறைந்துவிடும். சாதாரணமாக படித்தால் எனக்கு தெரியாது, அரபி மொழியின் ஞானங்களை அறிந்து படித்தால் நிச்சயமாக உங்களுடைய கண்கள் ஒரு சொட்டு கண்ணீரையாவது அந்த சூராவுடைய முடிவில் வடிக்கும், அல்லாஹ்வின் முஹப்பத்தால். சூரத்துத் துஹா அவ்வளவு முக்கியமான சூரா.